Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மதுபோதையில் சாலையில் சென்ற பாம்பை பிடித்து விளையாடிய நபரை பாம்பு கடித்ததில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நேதாஜி சவுக் பகுதியில் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று சாலையில் வந்துள்ளது. அதற்கு அருகில் இருந்த தேவராஜ் மதுபோதையில் பாம்பை பிடித்து விளையாடிய போது பாம்பு அவரை கடித்ததில் வலியால் துடித்த நிலையில் அங்கு இருந்தவர்கள் தேவராஜை 108 ஆம்புலன்ஸில் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காததால் தேவராஜ் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 10 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காந்தி நகரில் பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் 10 வயது சிறுவன் கருப்பசாமி வீட்டில் தனியாக விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவன் காணாமல் போன நிலையில் உறவினர்கள் தேடிய பொழுது மொட்டை மாடியில் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் இன்றி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகத்தின் பேரில் பெற்றோர் கொடுத்த புகாரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே வெள்ளக்கோவிலில் டிராக்டர் டிப்பர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஆசிரியை மற்றும் மாணவி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆசிரியர் சரஸ்வதி மற்றும் மாணவி ராகவி, அவரது தங்கை யாழினி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னால் சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபோது டிராக்டரின் டிப்பரில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆசிரியை மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த மற்றொரு மாணவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் பேருந்தின் பின்புறம் இளைஞர் ஒருவர் தொங்கியவாறு பயணம் செய்தது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சியில் இருந்து சின்ன சேலம் மற்றும் ஆத்தூர் வழியாக சேலத்திற்கு சென்ற தனியார் பேருந்தில் இளைஞர் ஒருவர் பேருந்தின் பின்புறம் உள்ளே ஏணியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் இருந்து கேரளாவை இணைக்கும் ரயில்வே வழித்தடமான தென்காசி கொல்லம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட அகல ரயில் பாதையில் தென்காசி பகவதிபுரம் இடையேயான ரயில்வே வழித்தடத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது ரயில்வே உயர் அதிகாரிகள் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். அதிவேகத்தில் ரயில்கள் செல்லும் பொழுது ஏற்படும் அதிர்வுகளை பற்றி ஆய்வுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதிர்வுகளை தடுக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர்.